ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வந்து 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இதை நல்லா கழுவிடும், மண் இருக்கும். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துப்போம். குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு விசில் வச்சு 2 விசில் வச்சுப்போம். நம்ம 2 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுப்போம். அதுக்கு பிறகு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு இதை வந்து நம்ம உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா வந்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்துப்போம். ஏன்னா வந்து இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் குழப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒட்டிக்கும், எல்லாத்துலேயுமே படாது, அங்கங்கே இருக்கும், திட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அதை கலந்து விட்டுட்டு அப்புறமா மேலே நல்லா தூவி விட்டு ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுங்க. ஏன்னா கையிலையும் உங்களுக்கு ஒட்டிக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூனால் கலந்து விட்டுங்க. ஏன்னா கையெல்லாம் குழன்னு ஆகிடுது. ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு வானலில் வந்து எண்ணெய் வச்சுப்போம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட நம்ம இப்போ வந்து மசாலா தடவி வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்கையும் அதோட சேர்த்துறோம். தீ வந்து குறைச்சி தீயில் வச்சுங்க. அதிகப்படியான தீ வச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் சீக்கிரம் கருகி கலர் மாறிடும். இது வந்து ஒரு இதை நல்லா எண்ணெய் எங்கே பார்த்தாலும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க. ஒரு குறைஞ்ச தீயில் வச்சுருங்க. குறைஞ்ச தீயில் வச்சு அப்பப்போ வந்து இதை பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இன்னும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா கொஞ்சமாக அப்படியே அரிசி மாவு தூவிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை நம்ம விட்டுக்கணும். இந்த மாதிரி அடிக்கணமான நல்ல ஒரு வானல் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, உங்களுக்கு ஒட்டாது. நம்ம எண்ணெய் ஊற்றி செய்யும்போது நல்லா தனித்தனியாக வந்துடும். மசாலா சேர்க்கும்போது நல்லா வந்து மசாலாலாம் அதில் ஒட்டாமல் வரும். டிஃபன் பாக்ஸில் கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா சாத்துக்கும் இது வந்து ஒரு ஏற்ற ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து நல்லாயிருக்கும். இதே நீங்கள் எண்ணெயிலே போட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.